ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்களோட மேற்கு மீடியாக்கள், குறிப்பா அமெரிக்கா மீடியாக்கள் தொடர்ந்து பேட்டிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பல விஷயங்கள் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் தரப்புன்னு செய்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க தரப்புன்னு கேட்குறாங்க, எங்களோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு ஒன்றும் இது இல்லை. நீங்க அதை பார்த்து ஒன்றும் பயப்படலையா? கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து ஈரானுக்குள்ள வந்து வராங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லையா? அப்படிங்கிற கேட்கும்போது, அதுக்கு அவர் இல்லை, நாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதால ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவர் அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அமெரிக்கா கிரவுண்ட் இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புவாங்கன்றது போல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா. ஏன்னா நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். எங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு டிசாஸ்டரா இருக்கும். அது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதால அவங்க தரப்பு. இதுல இவருக்கு ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். பட் ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் திரும்பி கேட்கிறாங்க, அப்ப நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க வந்து ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெசிஸ்ட் பண்றதுக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அமெரிக்கா டிப்ளாய் பண்ணாலும் அப்படிங்கிறது போல திருப்பி திருப்பி அதுவே கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், ஆமா நாங்க ரெடியா இருக்கோம். இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெடியா இருக்கோம். முன்னாடி இருந்ததை விட இப்ப நாங்க ரொம்பவே தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது போல. எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது போல இருக்கு அப்படின்னா, மில்லியன் மேன் ஸ்ட்ராங். அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் முழுவதும் என்னதான் தாக்குதல், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், எதை பிடிச்சி அடிச்சாலும் எந்த அளவுக்கு அடிச்சாலும் ஈரானியன்ஸ் ஈரானை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுக்கு மாறா வீதிகள்ல தொடர்ந்து தன்னோட ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா ஈரானோட மக்கள் மாறி இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்காக இந்த அளவுக்கு போராட முடியும் அப்படிங்கிறது, அதுவும் நவீன காலத்துல இப்பேற்பட்ட பெரும்படை வந்தாலும் அதை துச்சமா மதிச்சு மக்கள்கள் இன்னமும் நிப்பாங்க, இந்த நாட்டுக்காக போராடுவாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வழியா வந்து பல நாடுகளும் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஈரானியன்ஸ் வந்து பண்ண கண்டெம் பண்ணிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க, கண்டெம் பண்ணுறாங்க. ரெண்டாவது லெபனான்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆளுகின்ற அரசாங்கம்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சர் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சிக்கலாங்க அப்படிங்கிற மாற்று இடத்துல. ஸோ அங்கே ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தாக்குதல் பண்ணிருக்காங்க ஹிஸ்புல்லா ஸ்டைலுக்குள்ள. ஸோ பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோடி மேக்ரான் அவர்கள் ஓடோடி வந்து இஸ்ரேல் கொஞ்சம் லெபனானுக்குள்ள அட்டாக் பண்ணது நிறுத்துங்க, அது பண்ணாதீங்க, ஹிஸ்புல்லா நீங்க இங்க அட்டாக் பண்ணதை பண்ணாதீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற அவர் தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ஆல்ரெடி ஈரானுக்காக வந்து பண்ண இறங்கிட்டாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதுல. இப்போ பல முனைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியும் ஈரான் ரெசிஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் அடிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது பல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இது எந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இஸ்மாயில் பெகேரி அவர்கள். ஸோ இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேற்குல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேட்டி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்கும்போது நாங்கள் என்ன கைண்ட் ஆஃப் த்ரெட்டை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க கேட்கறது என்ன, அமெரிக்காவுக்கு நீங்க த்ரெட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல. அதுக்கு அவரு தரப்புன்னு கேட்டேன், நாங்க என்ன த்ரெட்டு கொடுத்தோம்? நாங்க என்ன கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல வந்து உக்காந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸை டார்கெட் பண்றோமா, இல்ல அமெரிக்காவோட வேற ஏதாவது சிட்டிஸை டார்கெட் பண்ணிருக்கோமா? அவங்க 6500 கிலோமீட்டர் தள்ளி வந்து நின்று எங்களோட கடலோரங்கள்ல நின்று எங்க பகுதிகளை தாக்குதல் பண்ணிருக்காங்க. எங்களோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு த்ரெட்டா இருக்காங்களா, இல்ல நாங்க உங்களுக்கு த்ரெட்டா இருக்குமா அப்படிங்களா அவர் தரப்புன்னு கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பயம் இருக்காது, பதில் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது போல கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எது எப்படியும் இப்போ அமெரிக்காவோட இன்டென்ஷன் என்ன, ட்ரூப்ஸை உள்ள அனுப்புவாங்களா அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பலவிதமான செக்லிஸ்ட் இருக்கு இந்த ஆபரேஷன்ல. ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். ஈரானோட தீவுகள், இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய தீவுகள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஆல்ரெடி டிஸ்பியூட்டடா இருக்கு, அது யூஏயோட ஒரு பகுதி அப்படிங்கிற கிளைம் பண்றாங்க. இல்லைனாலும் அதை பிடிங்கி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இத்தனை வருஷமா எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த தீவுகள் வந்து பண்ண ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பட் அந்த தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? மேற்கு நாடுகள். ஸோ இப்போ அட்லீஸ்ட் அது போல தீவுகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்.
அப்படிங்கிறது போல ஆக்ஷன்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈரானோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள், அதுக்கப்புறம் ஈரானோட தெற்கு பகுதி, அதுக்கப்புறம் ஈரானோட மேற்கு பகுதிகளில் குர்திஸ்தான். ஸோ இது போல திட்டங்கள் தான் இங்க இருக்கலாம் அப்படிங்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கெய்த் கெலாக் அவர்கள் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசும்போது, இவர் யார் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேசக்கூடிய ஒரு என்வாய். இவர் பேசுறது சரி வரல அப்படிங்கிறதுனால இவர் ஒதுக்கி வச்சுட்டு விட்டாஃப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இந்த கெய்த் கெலாக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களை பேசும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அமெரிக்கா சீக்கிரமா அந்த காக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போகணும். அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். ஏன்னா இது பெர்ஷியன் கல்ஃபோட வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீவு. 18 மைல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு இது. இதை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா 89% ஆஃப் ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்டுங்கிறது தடைபற்றும். நம்ம அவங்களுடைய எக்கனாமியை சோக் பண்ண மாதிரி ஆயிரும். இதனால அவங்க சீனாக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ் ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சீக்கிரமோ இல்லையோ அந்த பகுதியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கெய்த் கெலாக் சொல்றாரு. ஸோ இது போல பல அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச். ஏன் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும்? மக்களோட மாரல் வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கணும். அதுக்கான காரணம் குண்டுகளை போடணும். ஹெவியா காசா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரானை மாத்தலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறாங்களான்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் டம் பாம் போடுறது, இது போல ஹெவியா அட்டாக் பண்றது, இது போல விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா. ஸோ அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அழிக்கழிக்க ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு பயம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் இது போல வரும். அவங்களே பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுச்சுவேஷன் சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். காசால் எப்படி எல்லாமே பண்றாங்க, டிசாம் இது போல, ஹமாஸ்க்கு இது போல பண்றாங்க. அதே போல ஈரானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரானியன்ஸ் இன்னும் ஒற்றுமையாயிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வெறி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஈரானோட இராணுவத்தோட மாரல் வேல்யூ அவங்களோட இன்டாக்டுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு மிக பெரும் தோல்வி. ஏன்னா இராணுவம் இப்போ வரைக்கும் இன்டாக்டா இருக்காங்க, அவங்கள சீர்குலைக்கவே முடியல. என்னதான் அவங்க தலைமைகளை தூக்குனாலும், அவங்களோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரையே தூக்குனாலும், சுப்ரீம் லீடரையே தூக்குனாலும் இப்ப வரைக்கும் இராணுவம் ஒத்துமையா இருக்கு, கோஆர்டினேட்டடா ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்பவும் அமெரிக்காவோட அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கேரியரை நோக்கி ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதனால எழுப்புகள் ஏற்பட்டிருக்கா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா டார்கெட் வைக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். இந்த டைம்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சரி கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா இவங்க அடிச்சு டயர்ட் ஆயிட்டாங்க. காரணம் என்ன? எங்களுக்கு இஸ்ரேல் தரப்பு இருந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ஈரானுக்கு கொஞ்சம் ஹார்டா கொடுத்தோம்னா அவங்களுக்கு பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கான இம்பாக்டுகளை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற டேனி டொனான் அவர்கள் இஸ்ரேலோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யூஎனுக்கு நாளைக்கு பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவர் தரப்பு வந்து முறையிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க அப்படிங்கிறது போல. அந்த கொஞ்ச நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களால இதே போல அட்டாக் பண்ண முடியுமான்றது கேள்வி. ஏன்னா அமெரிக்காவா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களாமா, அட்டாக் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிஷியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ற மாதிரி லாங் டேர்ம்ல எல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. அதனால ரெண்டு கண்ட்ரிஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ரிசல்ட். அதனால இதை நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஹை இன்டென்சிட்டி தாக்குதலை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் டைம்ல என்ன ஸ்ட்ரைக் கொடுத்தோமோ அதை கண்டினியூஸா மெயின்டைன் பண்ண முடியாது முழுக்கவுமே. ஏன்னா இது ஒரு நீண்ட நாள் யுத்தம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாக்குதலை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா டெம்போவா அப்படிங்கிற யோசிக்கிறதா மீடியாக்கள் தரப்பு செய்திகள். குறைச்சு தானே ஆகணும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, இதுக்கப்புறம் தான் வேவே இருக்குன்னாரு. எது எப்படியோ அந்த வேவெல்லாம் இருக்கோ இல்லையோ குர்திஸ்தான் தரப்பு தயவு செஞ்சு எங்களை விட்டு தொலைங்க, நாங்க ஒன்றும் உங்களோட துப்பாக்கிகள் எங்களை ஹையர் பண்றதுக்கு. ஈராக்ல 1991 இப்படித்தான் எங்களை வந்து பாத்தீங்கன்னா உசுப்பேத்தி விட்டீங்க சதாம் ஹுசைனுக்கு எதிராக. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எங்களை கை கழுவி விட்டீங்க. உங்களோட ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சு. அந்த டைம்ல எங்களுக்கு யாராவது பாதுகாப்புக்கு வந்தீங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஹெலிகாப்டரை டிப்ளாய் பண்றாங்க, டேங்குகளை டிப்ளாய் பண்றாங்க, கன்ஷிப்ஸ் வருது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செஞ்சீங்க. அதுல எங்களோட நினைவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்றது இருக்கு.
ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல ஒரு தப்ப நாங்க செய்யறதுக்கு ரெடியா இல்ல. நாங்க என்ன கத்துக்கிட்டோமோ அத திருப்பி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற குருதின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க செயல்படுறதுக்கு மறுத்திருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களோட வேண்டுகோள்னு சொல்ல முடியாது. மிரட்டலுக்கு இணங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ குருதின மக்கள் வந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில எங்கள ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. பட் அது தொடர்ந்து நடக்குமா? ஏன்னா குருதின மக்களே நெறைய ஃபிராக்ஷன்ஸ் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த டைம்ல சீனா வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யுஏஇல இருக்கக்கூடிய அல் தர்ஃபா பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ். ஆக்சுவலா இந்த இமேஜ்லாம் கீழ ஷேர் பண்ணும்போது எல்லாரும் சைனீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பண்ணாங்க இல்லையா சேட்டலைட் இமேஜ். பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இத பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஈஸா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நாட்டுல தாக்குதல் நடக்குது, இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது வருத்தத்தக்க வேண்டிய விஷயம் தான். உயிர் சேதங்கள் ஏற்படுது. ஆனா இதெல்லாம் அமெரிக்காவோட பேஸ் அப்படிங்கும்போது, அமெரிக்கா ஒரு நாட்டுல வந்து இது போல இன்வேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அங்க நடக்கக்கூடிய இழப்புகள வந்து அவங்க எடுத்து காட்டும்போது, அதுவும் அமெரிக்காக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காட்டும்போது, மிக மோசமா ஈரான் தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அமெரிக்காவோட பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குவைத்துல இருக்கக்கூடியது இமேஜ். அல் சலிம் ஏர் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 20 இம்பாக்டாவது இருக்கு அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அதிகப்படியான சேதங்கள் ஈரான், அமெரிக்காக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இது அப்படியே மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அமெரிக்காவோட தலைமையில ரஷ்யா, உக்ரைன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 200க்கு 200ன்ற விகிதம். ரஷ்யர்களை 200 பேர்த்த விடுவாங்க உக்ரைன். உக்ரைனியர்களோட 200 பேர்த்த ரஷ்யா விடுவாங்க. ஸோ அது போல எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா ஈரோப் ரஷ்யாவோட ஒரு போருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் மேற்கு மீடியாக்களான மலர்ந்த பர்கு அப்படிங்கிறது எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியா வரும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய மக்களே காசெல்லாம் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கங்க. ஒரு வேளை போர்னு வந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு காசு இல்லாம போயிடும். ஒரு $110 அளவுக்காவது கையில வச்சுக்கோங்க எப்பவுமே. ஏன்னா சைபர் அட்டாக்லாம் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால காசெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பண்ண கிரைசிஸ்ல இருக்கா. இப்ப பார்த்தா ட்ரம்ப் அவர்களோட பார்வை அப்படியே கியூபா மேல இருக்கு. கியூபா சீக்கிரமா வீழும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து எதிர்பார்க்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இது உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் அது போல இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ். ஸோ 2 சேனலுக்குமே உங்களோட அன்பாதரவும் எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.